ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மட்டன் சுக்கா தான் பார்க்க போறோம். இந்த மட்டன் சுக்கா ரொம்ப சிம்பிளான முறையில, ஈஸியான முறையில நம்ம இந்த மாரிங்க பஞ்சு பஞ்சா வேகுற மாரி நல்லா ஈஸியா நம்ம வீட்ல செய்யலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப குயிக்கா பார்த்துரலாம். அதுக்கு நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா நைஸா மட்டன வெட்டி எலும்பு இல்லாம மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். எலும்பெல்லாம் போட்டு நானு சூப்பு வச்சுட்டேன். இப்ப நம்ம அதுக்கு தக்காளி பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அரைச்ச தக்காளி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு போட்டுக்கிறோம். மிளகாய் தூள், காஷ்மீர் மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள், ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு எல்லாமே போட்டு நம்ம இப்ப பேன் வச்சு அடுப்புல எண்ணெய் ஊத்தி இந்த மட்டன் நம்ம வேக வச்சிருந்தத அதுல போட்டுறோம். போட்டுட்டு லைட்டா எண்ணெய் ஊத்துனா போதும். இதுக்கு நிறைய ஊத்த வேணாம். வெங்காயம் தக்காளியும் சேர்க்க வேணாம். இதை நான் என்ன செய்யறோம், இப்ப மூடி வச்சு நல்லா தண்ணி சுன்ற அளவு இதை நல்லா நான் வேகணும். அதுல உள்ள மசாலாலாம் அந்த மட்டன்ல ஏறணும். ஏறிட்டு நல்லா நம்ம திறந்து வச்சு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ட்ரை பண்ற அளவுக்கு சுற்றி எடுத்தாக்கா இந்த அளவு மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நீங்க இதுல மிளகுத்தூள் கடைசியா கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு இறக்குனா சூப்பரான முறையில சிம்பிளா ஈஸியா செம்ம டேஸ்டான மட்டன் சுக்கா ரெடி. ஓகே பாய். நீங்களும் உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே.